தமிழக அரசு இதை தான் எதிர்பார்த்துருக்கு. தீபத்துள்ள தீவை ஏற்றுற ஒரு 5 நிமிஷம் வேலை, ஒரு துணூண்டு தீபத்தை ஏற்றுறதுக்கு இந்த தமிழக அரசுடைய அலட்சியத்தினால, வீம்புனால நீ ஒரு உயிரே போயிடுச்சு. நீ ஒரு உயிரை தீ வச்சு, திரியா தீ வச்சு நீ தீபம் மாறி, நீ முருகனுக்காண்டி அவர் இன்னைக்கு அவர் உயிரிழந்திருக்காரு, வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இதை நினைச்சா ரொம்ப மனவேனார். நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா? ஒரு தீபத்துள்ள தீபம் ஏற்றிருந்தால் இவ்வளோ பிரச்சனை, ஒரு உயிர் போயிருக்குமா? இது அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதுக்காண்டே நாங்கள் பாடுபட்டோம், சட்ட ரீதியாக போராடினோம், நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்துச்சு, தீர்ப்பளிச்சிச்சு தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு உயிரே போயிடுச்சு. ஒரு 2 குழந்தை, கை குழந்தை, அவளோட பொண்டாட்டி, அவள் பிள்ளைகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இதை ஏன் இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோதத்துக்காக இவ்வளோ செயல்படணும்? இன்னும் எத்தனை உயிரை வாங்குறதுக்காண்டி, இந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுக்காண்டி எத்தனை உயிரை வாங்குறதுக்காண்டி இந்த அரசாங்கம் ஆசைப்படுதுன்னு தெரியல. யாரை குளிர வைக்கிறதுக்காண்டி தீபம் ஏற்றாமல் இவ்வளவுக்கு தடுமாற்றம் பண்ணி தடுத்து நிறுத்தி, நீங்கள் பாருங்கள், ஒரு உயிர் அந்த பையன் வேதனையாக இருக்குது. அந்த பையன் ஒரு பக்தனே, அவனை நீங்கள் கலங்கப்படுத்துகிற மாதிரி, மனநலம் சரியில்லை, அவர் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ ஒரு தாஜா பண்ணி அது திசை திருப்புற வேலையும் இந்த அரசாங்கம், அந்த காவல்துறை செய்யும். இதுக்கு முழுக்க இந்த உயிரிழப்பு பொறுப்பு முழுக்க இந்த இந்து விரோத ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இங்கே உள்ள காவல்துறைக்கு தான் சாரும். ஏன்னா இந்த இது மாதிரி ஒரு உயிரிழப்பு மனவேதனையாக இருக்குது. ஒரு வழிபாட்டு உரிமை, ஒரு 5 நிமிஷம் தீபம் ஏற்றிருந்தா அன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது, இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? இதை தான் திராவிட மாடல் அரசா சொல்கிறாங்களா? இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு, இதுதான் மதசார்பற்ற அரசா? ஒரு தீபம் ஒரு தீபத்துள்ள தீபம் ஏற்றுறது கூட இவ்வளோ சிரமமா? நீ ஒரு உயிர் போயிடுச்சு. இது ஒரு அப்பாவி, ஒரு முருக பக்தி கொண்டவன், ஒரு பழனி பாதயாத்திரை பக்தருக்குள்ள உள்ள பையன்